ஜானகி சீரியலில் எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எபிசோட் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யார் வந்து கண்ணா பண்ணான்னு கேள்வி மடக்கி மடக்கி கேட்குறாங்க தனலட்சுமியை. கேள்வி கேட்ட வேகத்துக்கு வந்து இனிமேல் நான் வந்து லேட்டாலாம் வர மாட்டேன், சீக்கிரமாக வரேன்னு சாரு கிட்ட வந்து பயந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மாயா வந்து அதிரடியாக உள்ளே வராங்க. ஆமாம், நீ எதுக்கு தனலட்சுமியை வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குற? உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னோன்னு, ஏன் நான் கேள்வி கேட்கக்கூடாதா? தனா மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அதனால் நான் கேட்குறேன். இங்கே பாரு, அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கேள்வி கேட்கலாம் தாராளமாக. அதுக்கு நீ வந்து பணிவாக கேட்கணும். நீ வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி கேட்குற, உன் தோரணையிலேயே எனக்கு தெரியுது. இந்த மாதிரி கேட்கக்கூடாது. உண்மையிலே உனக்கு அக்கறைன்னு இருந்துச்சுன்னா நீ தனலட்சுமி காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, நீ வாசலில் போய் நின்று அவள் வராளான்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும். எதுவுமே இல்லாமல் அவள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவளை வந்து நீ அதட்டி மிரட்டி அதிகாரம் தோரணையில் வந்து கேள்வி கேட்குற. இதை அவளுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், தவிர எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொன்னோன்னு, ஏன் நான் அவளை கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா, கேள்வி கேட்கக்கூடாது தான். கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன், இன்னும் வரல இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேசலாம், சரியா? இந்த மாதிரி அதிகாரத்தோடலாம் நீ கேள்வி கேட்காத. தனா, நீ எதுக்கு இவளுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? இவெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னோடனே பார்வதி அங்கேருந்து வந்துடுறாங்க. பத்மா வந்து கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு கூட சேர்ந்து வந்துடுறாங்க. ஆமாம், சாரு கேள்வி கேட்டால் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கேட்கலாம், நானும் விட மாட்டேன். அவள் வந்து கேள்வி கேட்கட்டும். அன்பாக பாசமாக கேட்குறதுக்கும் மிரட்டி அதட்டி கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகிறாப்புல நம்ம ரகுராம் வந்தோடனே, சாரு நீ கேட்டது எல்லாமே கரெக்டு தான், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு மாயா முன்னாடி சொல்லிட்டு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் சீனுக்கும் உனக்கும் ரெடியாக இருந்துக்க, உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன், நாளைக்கு அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேட்டையை ஆஸ் யூஷுவல் மடித்து கட்டிக்கிட்டு அப்படியே மாசாக கிளம்பி போகிறாப்புல அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமாக இருக்காப்புல. கரெக்டாக மாயா போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவேன். ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கீழே அவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து எதுவும் சொல்லாமல் பேசாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் குடும்பத்துக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. என்னடா நீ பேசுகிற? இவன் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் கேட்காத. இப்போ கூட எதுவும் பேசாமல் இருந்தால் எப்படிரா, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னோன்னே, இந்த குடும்பத்துக்கு எது சரியோ அதுதான் எனக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல சீனு. இந்த பக்கம் தனாவை போய் பார்த்தா பார்க்கலாம், அவள் எந்த லட்சணத்தில் இருக்கா, அழுதுகிட்டு இருக்காளா, என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து தனா வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு ஃபீல் பண்ணி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ளே வந்தோடனே வந்து மாயா வந்து, ஐயோ சீனு நினச்சி என்னமா தவிச்சு அழுதுகிட்டு இருக்கா பாவம், ஏன் காதலை இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிக்காமல் வந்து குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஆமாம் எதுக்கு அழுகுற அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, இந்த கவிதை படித்தேன்னா ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டேன், அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சீனுக்காக அழுதுட்டு இப்படி பொய் சொல்கிறாளே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சீனுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ போய் கேட்க மாட்டியா அப்படின்னோடனே, அதுக்கு நான் என்ன கேட்க முடியும், அவள் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறாப்புல, மாமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாப்புல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் பேச சொல்ல மாட்டேயான்னு. நான் ஏன் இதெல்லாம் பேசணும்? அப்போ உனக்கும் இதே மாதிரி தான் கல்யாணம் நடக்குமா? நிச்சயமாக அப்படி தான் நடக்கும், வீட்டில் பார்க்குறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதை யாராலும் மாற்ற முடியாது மாயா, நீ போய் வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு. ரெண்டு பேருமே இப்படி இருந்தால் எப்படி தான் இது எப்படி நடக்கலாம்? நம்ம விடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு மாயா யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த பக்கம் வந்து ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது ஜானகிக்கு. மறுபடியும் அந்த தலையில் வந்து ரகுராமுக்கு தலையில் வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி கனவு வந்தோடனே அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. டப்புன்னு பார்த்தா ரகுராமோட கண்ணாடி போட்டிருந்த இந்த ஃப்ரேமோட ஃபோட்டோ வந்து உடஞ்சி விழுந்துருது. அதை பார்த்தோன்னே ஏதோ விழுந்திருக்கு சத்தம்னோடனே மொத்த குடும்பமும் எல்லோரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மாயாவும் வந்துடுறாங்க அங்கே தனா கூட. வந்தோடனே இப்படி ஃபீல் பண்ணி நல்ல நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதுமா, நிச்சயதார்த்தம் அப்போ இப்படி உடஞ்சி விழுந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு அபசகுனமாக தெரியுது அப்படின்னோடனே கரெக்டாக மாயா வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு அந்த ஆணி வந்து லூஸாக இருந்திருக்கு, அதனால தான், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மாயா வந்து சொன்னான்னா, உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன தெரியும்? நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிற? சும்மா என்ன பேசுகிறீங்க? கண்ணாடி உடஞ்சா அபசகனம்லாம் பேசுகிறீங்க. ஃபாரின்லலாம் வந்து கண்ணாடி வந்து மோதிரத்தை போட்டுட்டு கீழே போட்டு உடப்போம் தெரியுமா? அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு, நல்ல சகுனம்னு நாங்கள் நினைப்போம். நீங்கள் என்னென்ன இதுக்கு அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து
தள்ளாடிட்டு வந்து உடைக்கிறதுக்கும் அதில் ரிங்கு போடுறதுக்கும் இங்கே கண்ணாடி ஃப்ரேம் உடைகிறதுக்கும் ஃபோட்டோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜானகி, நடக்க வேண்டியது நடந்து தான் தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது, நீ தைரியமாக நிம்மதியாக வந்து தூங்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அழைச்சிட்டு வராங்க. சாருக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து புடவை கட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா நகை பாக்ஸு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே, ஓ தேங்க்யூ அத்தை, ரொம்ப நல்லா இருக்குது நகைன்னா நகையை மாட்டிட்டு வந்து கம்பீரமாக இங்கே வராங்க. வர்றப்போ வந்து மாயா கிட்ட வந்து வம்புழுக்கலான்ட்டு வராங்க. தமிழில் வந்து தூய தமிழில் வந்து வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா பதிலடி வந்து மாயாவும் அதே மாதிரி தூய தமிழில் வந்து நல்லா இருக்கிறேன், தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு நக்கல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து நீ வந்து நினைக்காத, இந்த மருமகளாக இந்த வீட்டுக்கு வருவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத, அது கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறலாம். வாழ்க்கைங்கிறது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்கும். நீ வந்து விதியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு மாயா வந்து அதிரடியாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.